உலகமே பயந்து போயிருக்கிறது. அதை நீங்கள் உணர்கிறீர்களா? பொருளாதாரம் ஆட்டம் காண்கிறது. பெரிய நிறுவனங்கள் கூட ஆட்களை வேலைக்கு எடுக்க தயங்குகின்றன. இந்த சூழலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு கணினித் திரையை பார்த்துக்கொண்டு, நான் எதற்கும் லாயக்கு இல்லையோ, நான் ஒரு போலியானவனோ என்று உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் அப்படி இல்லை. கடந்த ஆண்டில் மட்டும் நான் ஏன் ஒரு போலியானவனைப் போல் உணர்கிறேன் என்று கூகுளில் தேடியவர்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்துள்ளது. அதுவும் யாரெல்லாம் தெரியுமா? விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாளிகள், புத்திசாலிகள் தான் அதிகம் பயப்படுகிறார்கள். உங்களுக்கு என்ன அறிவுரை கிடைக்கிறது? உங்களை நீங்களே நம்புங்கள். கண்ணாடி முன் நின்று நான் சிங்கம் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் குப்பை, சுத்தமான குப்பை. உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாதபோது கண்ணாடி முன் நின்று நான் பணக்காரன் என்று சொன்னால் உங்கள் மூளை அதை நம்பாது. அது உங்களை பார்த்துச் சிரிக்கும். நீ ஒரு பொய்யன் என்று சொல்லும். எனக்கு உங்கள் நம்பிக்கை தேவையில்லை. எனக்கு தேவை ஆதாரம். எனக்கு தினமும் 15 நிமிடங்கள் கொடுங்கள். உங்கள் மூளை மறுக்க முடியாத அளவுக்கு உங்கள் திறமைக்கான ஆதாரங்களை எப்படி குவிப்பது என்று நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இது மந்திரம் இல்லை, இது இயந்திரவியல். வேலையை தொடங்குவோம். ஏன் நீங்கள் போலியாக உணர்கிறீர்கள்? முதலில் உண்மையை எதிர்கொள்வோம். தரவுகள் பொய் சொல்லாது. இங்கிலாந்தின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் அறிக்கைப்படி வணிக நம்பிக்கை குறியீடு -74 என்ற ஆதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. தலைவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. கூட்டம் பயப்படும்போது தனிமனிதன் உறைந்து போகிறான். அதுதான் நீங்கள். பார்ப்போம், அப்புறம் செய்யலாம் என்று காத்திருக்கிறீர்கள். நீங்கள் உறைந்து போய் இருப்பதால் உங்களைப் போலியாக உணர்கிறீர்கள். வேடிக்கை என்னவென்றால், ராக்கெட் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்குத்தான் இந்த பயம் அதிகம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு என்னவெல்லாம் தெரியாது என்று. இதைத்தான் உளவியலில் கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ், அதாவது தெரிந்தே திறமையற்று இருத்தல் என்கிறோம். நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள், நான் இன்னும் மாஸ்டர் ஆகவில்லை என்ற அந்த இடைவெளிதான் உங்கள் பதற்றத்திற்கு காரணம். பெரும்பாலானவர்கள் இந்த இடைவெளியை நிரப்ப சுய உறுதிமொழிகளை, அதாவது அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துகிறார்கள். அந்த கண்ணாடி உத்தியை பற்றி பேசுவோம். சோர்வான முகத்துடன் கண்ணாடி முன் நின்று நான் தன்னம்பிக்கை கொண்டவன் என்று சொல்வது. இது கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை குறைக்கலாம். ஆனால் வலி நிவாரணி உடைந்த எலும்பை சரி செய்யாது. லைலா ஹர்மோசி என்ற $85 மில்லியன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெண்மணி என்ன சொல்கிறார் தெரியுமா? தன்னம்பிக்கை என்பது உள்ளீடு அல்ல, அது வெளியீடு. அவர் 100 பவுண்டு எடை அதிகமாக இருந்தபோது கண்ணாடி முன் நின்று நான் அழகாக இருக்கிறேன் என்று சொன்னார். எடை குறைந்ததா? இல்லை. அவர் ஜிம்முக்குச் சென்று சரியான உணவை சாப்பிடத் தொடங்கிய பிறகுதான் தன்னம்பிக்கை வந்தது. அவருக்கு தேவைப்பட்டது வார்த்தைகள் அல்ல, தரவுகள். உங்கள் மூளை ஒரு கணிப்பு இயந்திரம். அது கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தை கணிக்கிறது. நீங்கள் இதுவரை எல்லாவற்றையும் பாதியில் கைவிட்டவர் என்றால் உங்கள் மூளை சொல்லும், நீ இதையும் கைவிடுவாய். அந்த பயம் உங்களை பாதுகாக்கவே வருகிறது. வார்த்தைகளால் அதை மாற்ற முடியாது, செயலால் மட்டுமே மாற்ற முடியும். நான் இவன்தான் என்று சொல்வதற்கான ஆதாரங்களை நீங்கள் அடுக்க வேண்டும். இதுதான் அந்த இன்ஜின், திறன் நம்பிக்கை சுழற்சி. பிரெண்டன் பர்ச்சாட் போன்ற உளவியலாளர்கள் இதை தெளிவாக விளக்கியுள்ளனர். இது இப்படித்தான் வேலை செய்கிறது. நீங்கள் ஒன்றை முயற்சி செய்கிறீர்கள், அதில் உயிர் பிழைக்கிறீர்கள், ஒரு சிறிய திறமை கிடைக்கிறது. அந்த திறமையை பார்த்து உங்கள் மூளை உங்களுக்கு சிறிதளவு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கை அடுத்த கட்ட முயற்சியை செய்ய தூண்டுகிறது. திரும்ப திரும்ப இது நடக்கும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல். இந்த சுழற்சி தொடங்க செயல் தேவை. ஆனால் நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்கள். பொருளாதார பயம், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் பயம், நான் தயாரான பிறகு செய்கிறேன் என்று காத்திருக்கிறீர்கள். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் எப்போதுமே தயாராக உணரமாட்டீர்கள். தன்னம்பிக்கை என்பது பயத்தோடு ஒன்றை செய்து முடித்த பிறகு கிடைப்பது, செய்வதற்கு முன் வருவது அல்ல. எனவே பயமாக இருக்கும்போதும் எப்படி செயல்படுவது? அதற்குத்தான் 15 நிமிட விதி. இது ஏதேச்சையானது அல்ல. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறது. நாம் முன்னேற்ற கோட்பாட்டை பயன்படுத்தப் போகிறோம். தெரசா ஆம்பிலே என்ற ஆய்வாளர் கண்டுபிடித்தது இதுதான். மனிதனின் ஊக்கத்திற்கு மிக முக்கிய காரணம் சிறிய வெற்றிகள். பெரிய வெற்றி அல்ல, சிறிய வெற்றி. நீங்கள் ஒரு சிறிய வேலையை முடித்து டிக் செய்யும்போது உங்கள் மூளையில் டாப்மைன் சுரக்கிறது. இது மகிழ்ச்சிக்கான ரசாயனம் மட்டுமல்ல, இது தொடர்ந்து செய் என்று சொல்லும் ரசாயனம்.
இதோ உங்கள் மிஷன். உங்களுக்கு மிகவும் பயம் தரும் விஷயம் எது? எதில் நீங்கள் போலியாக உணர்கிறீர்கள்? எழுதுவதா, கோடிங் செய்வதா, விற்பனையா? அதை தினமும் 15 நிமிடங்கள் மட்டும் செய்யும்படி நான் உங்களை கேட்கிறேன். 1 மணி நேரம் அல்ல, முழுமையாக முடிக்கும் வரை அல்ல, வெறும் 15 நிமிடங்கள். ஏன் 15 நிமிஷங்கள்? ஏனென்றால் நான் ஒரு நாவல் எழுதப் போகிறேன் என்று சொன்னால் உங்கள் அமிக்தாலா அலறும். ஆனால் 15 நிமிடம் எழுதுகிறேன் என்றால் அது பயப்படாது. ரேட்டாரில் சிக்காமல் நழுவி விடலாம். நீங்கள் வேலையை செய்கிறீர்கள், டைமர் அடிக்கிறது, நிறுத்துகிறீர்கள். இப்போதுதான் மேஜிக் நடக்கிறது. நீங்கள் அதை எழுதுகிறீர்கள். நான் 15 நிமிடம் இதைச் செய்தேன். நீங்கள் ஒரு தரவு புள்ளியை உருவாக்கிவிட்டீர்கள். நான் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினேன். இதை 7 நாட்கள் செய்யுங்கள். 7 தரவுகள். 30 நாட்கள் செய்யுங்கள். உங்களிடம் ஒரு ஆதார குவியல் இருக்கும். நீங்கள் இனி எழுத முயற்சிப்பவர் அல்ல. நீங்கள் ஒரு எழுத்தாளர். உங்களிடம் டைம் ஷீட் ஆதாரம் உள்ளது. இதுதான் ஆபத்தான தன்னம்பிக்கை. இது ஆபத்தானது ஏனென்றால் இது உண்மையானது. இதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. பொருளாதாரம் விழலாம், குறியீடுகள் சரியலாம், ஆனால் உங்கள் குறியீடு +100 இல் இருக்கலாம். மற்றவர்கள் பயந்து உறைந்து நம்பிக்கை வரட்டும் என்று காத்திருக்கும் போது நீங்கள் நகர்ந்து கொண்டிருப்பீர்கள். 15 நிமிடம் 15 நிமிடமாக ஆதாரங்களை குவிப்பீர்கள், திறமையை கட்டமைப்பீர்கள். அவர்கள் விழிப்பதற்குள் நீங்கள் மைல் கணக்கில் முன்னால் சென்றிருப்பீர்கள். நீங்கள் நல்லவர் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அது தெரியும். அதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த நிலை. கீழே கமெண்டில் ஐம் இன் என்று பதிவிடுங்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த வேலையை 15 நிமிடம் செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான உத்வேகத்தை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் கமெண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். போய் உங்கள் ஆதாரத்தை உருவாக்குங்கள்.